என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வார்த்தாளின் பேரதிர்ஷ்ட வாக்கினை விட்டு விடாதே. செவ்வாய் வெடியிலில் மங்களத்தோடு என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கும் போது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு கேள். வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்கு நான் வந்திருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியைத்தான் நான் கொடுக்கப் போகிறேன். என் குழந்தையே, எனக்கு தெரியும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை என்று. அதன் பிறகும் நடந்ததை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வெறுக்கும் கண்கள் அங்கு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கப் போகிறது. நீ தனித்து நின்றாலும் என் பிள்ளை அல்லவா, நீ தனித்து போராடினாலும் என் பிள்ளை அல்லவா, தனித்துவமாக நின்று உன் வாழ்க்கையில் அடம்பிடித்து கேட்ட ஒன்றை நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். என் வெற்றிவாகி சூடும் தருணத்திற்கு நீ வந்து இருக்கும் போது, என் கரத்திற்குள்ளே உன் கரம் அமர்ந்திருக்கும் போது, உன் மனதை சிதைத்தவரை பற்றி நீ மனமருந்த வேண்டாம். உன் அன்பை அலட்சியப்படுத்தியவரை பற்றி நீ மனமருந்த வேண்டாம். அன்பை மாறி மாறி தெளித்து கொண்டு இருந்தாய். பெற்றால் மட்டும்தான் நமக்கானது கிடைக்குமா? கொடுத்தாலும் நமக்கான விஷயத்தை நம்மை தேடி வரும் என்ற ஒரு முழு உறுதுணையோடு அங்கு உன் அன்பை தெளித்து கொண்டே இருந்தாய். ஆனால் விதியின் விளையாட்டில் சிக்கி தவித்து என் பிள்ளைகள் அடுத்தது என்ன செய்வதென்று அறியாது அன்பை அலட்சியப்படுத்தி விட்டு அவர்கள் சென்று விட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கான தகுதியை விலகிவிட்டார்கள். அதனால் தான் நான் அவரை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. இனி நான் உன் கையை பிடித்து வழிநடத்தப் போகிறேன். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நன்மை நடக்க இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். இனி கலங்காமல் இரு. எதிரிகள் எப்படி வந்து உன்னை தாக்கி கொண்டு இருக்கும் போதும் அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கும் தைரியமாக உன் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் இந்த வாராகி உனக்கு முன் நின்று நான் உன் வெற்றியை சூடுவதற்காக வந்து இருக்கின்றேன். அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். நீ இந்த வாழ்வை நினைத்து சகித்து கொண்டே இருக்காதே. வெறும் வெற்று வார்த்தைகளால் அங்கு வாழ்க்கை சூடப்பட்டு கொண்டு இருக்கிறதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். லட்சியத்தை நீ அலட்சியமில்லாமல் இருப்பதனால் தான் இப்படியெல்லாம் வெறுமை தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. இந்த நிமிடம் நீ நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் என் தங்க பிள்ளையே, நான் உன்னை எங்கனம் ஏமாற்றுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? உனக்கு முக்கியம் என்று தெரிந்த பின்பும் நான் தராமல் இருப்பேனாம்? உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் உனக்கு சுகமானதாகவும் சாதகமானதாகவும் தான் மாறப்போகிறது. உன் வாழ்வின் சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? என் கண்ணின் மணியே, நீ நித்தமும் நிம்மதியெல்லாம் தொலைத்து மனம் அங்கு பரிதவித்து கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது. உன் மனம் வருத்தப்படுகிறாய் என்றும் எனக்கு தெரிகிறது. உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நீ இதை பற்றியும் கலங்காதே, கவலையும் படாதே. எப்பொழுதும் என்னை முழுவதுமாக புரிந்து கொள். அப்போது மட்டும்தான் உன் பிரச்சனையின் பாதி பிரச்சனைகளை நீ கடந்து வருவாய் என்று சொல்கிறேன். என் பரிபூரண ஆசையும் அருளையும் உனக்கான வெற்றி வாக்கில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் எனக்கு வருமா என்று எண்ணிக்கொள்ளாதே. பேரதிர்ஷ்டத்தோடு தேடி வந்து இருக்கும் என் பிள்ளையே, இந்த வாராகி வரவேற்க தயாராக இரு. வாழ்வில் எப்போதாவது தான் எப்போதும் தான் என்ன விஷயம் நடந்தாலும் சில தருணத்தில் சந்தோஷம் மட்டும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ
மனதை வருத்தி கொள்ளாதே. அதை நிரந்தரமாக்குவதற்கு என்னதான் வழி இருக்கிறது? யாருடைய உதவியாவது கிடைத்தால் மட்டும்தானே என் வாழ்க்கையில் அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தீர்மானிக்க முடியும் என்று சிந்திக்காதே. கடைசியில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி போவது உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். உதவி அடுத்தவரிடமிருந்து எப்பொழுதுமே கிடைக்காது என்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொள். என் தங்கமே, கடைசியில் மிஞ்சுவது உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை மட்டும்தான். அவர் வருவாராய் இவர் வருவாராய் என்ற நிலையை தாண்டி உன் மனதை சேர்த்தவர்களை பற்றியெல்லாம் கலக்கம் கொள்ளாமல், அது என்றுமே நமக்கானதாக இருந்தால் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கும். மற்றதை இந்த தாய் வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் கூடவே இருந்து உனக்கான தன்னம்பிக்கையோடு நானும் உன் கரத்தை பற்றி பயணித்து உன் கனவை நிஜமாக்கி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது தொலைந்து போனதை நினைத்தும் விட்டு போனதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. கண்ணீர் சிந்தும்படி மற்றவர்கள் உன்னை வைத்து விட்டார்களே என்று அவர்களை நினைத்து நீ வருந்தாதே. யாரையும் நினைத்து மனம் கலங்கிக் கொண்டு இருந்தால் உன் மனம் முடியாது என்ற வார்த்தையை பிடித்து கொண்டே இருக்கும். உன்னால் யாரும் மன வருந்தா இருந்தாலே அது போதுமானதுதான். எப்படி என்ன செய்ய போகிறாள் இந்த வராகி? வெறும் சிற்பமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. உன் கோரிக்கைகளை நான் அனுதினமும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆறுதல் கூறிக்கொண்டு இருப்பதோடு நிறுத்திவிடாமல் உனக்கான பிரார்த்தனைகளை பலிக்கச் செய்வதற்கு நான் வந்து விட்டேன். வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று கலங்குகிறாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி பண்ண இந்த தாய் வராகி இருக்கும் போது உன்னை ஒருபோதும் நான் கைவிடப் போவதும் கிடையாது. உன்னை ஒரு பொழுதும் அளவிடப் போவதும் கிடையாது. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, அது எனக்கு தெரியாமல் இல்லை. அல்லாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு இந்த வாராகி முழு பொறுப்பேற்று கொள்ளும் போது உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரம் வந்துவிட்டது. என் கண்களை பார், நீ புரிந்து கொள்வாய். என்ன நினைத்துக்கொள், நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. இப்போது மிகவும் கடினமான பாதையை கடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாள் இவள் என்றுதானே என்னை எதிர்பார்த்து இருக்கிறாய். இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு அலசி ஆராய்ந்து உனக்கு என்ன செய்ய வந்தால் நீ நன்றியை பெறுவாய், எனக்கு நன்றியை கொடுப்பாய் என்று உனக்கானதை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ கலங்காமல் இரு என் பிள்ளையே. நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும்போது உன் மனதை நீயாகவே கலங்கடித்து கொள்ளாதே. உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கத்தான் போகிறேன். நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்து இருக்கும்போது பயப்படாமல் செல். உன் வராகி உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஒரு செயலிலும் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். ஓம் வராகி தாயே போற்றி.